அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு வழியில் ஒரு சோஷியல் சர்வீஸ் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்டு 100 ருபீஸ் அமௌண்ட் வாங்கி கிளம்புறப்பே டிக்கெட்ஸ் இருக்கா, அப்படி ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் கிளம்புனேன். போயிட்டு அங்கே போய் ஃப்ரீயாக இருக்க ரோவில் எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு நிரனை வந்து பக்கத்து சீட்டில் உட்கார வச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் போயிருந்தேன். அதே மாதிரி நமக்கு அப்படி தான் அமைஞ்சுது. நூன் ஷோ தான் எடுத்திருந்தேன். ஸோ கண்டிப்பாக நிரன் வந்து ஒரு ஹாஃப் ஃபிலிம் பார்ப்பான், பிரேக்குக்கு அப்புறம் தூங்கிடுவான்னு எனக்கு தெரியும். ஸோ அதை பிளான் பண்ணிட்டு போனேன். பே பண்ணாமல் சும்மா அப்படி பக்கத்தில் எல்லோரும் விளையாடுறத பார்த்து விளையாடிட்டுருப்பாங்க. சரி, போன தடவை எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக கஷ்டமாக இருந்தது. காட்டின எக்ஸைட்மெண்ட் இன்றைக்கி காட்டலை. குட்டீஸை நம்பி நம்ம ஒரு பிளானும் போட முடியாது. ஹலோ கைஸ், இன்றைக்கி மாம் அண்ட் சன்னோட ஒரு சின்ன அவுட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஷங்கர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு குட்டி ட்ரிப் போயிருந்தாங்க மூணாருக்கு. கண்டிப்பாக நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மூணாரோட ஸ்டோரிஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ரீசெண்டாக ஒரு டான்ஸ் ஃபன்னி வீடியோ, ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து போத் நம்மளை இன்ஸ்டா அண்ட் யூடியூப் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ டேடி இல்லாத டைமில் குட்டீஸை வந்து 3 days எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு 1 day அவுட்டிங் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ தான் இது. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். நான் கெட் ரெடி வித் மீ வீடியோலேருந்து தான் எடுக்கணும்னு ஆக்சுவலி பிளான் பண்ணியிருந்தேன். பட் இந்த குட்டீஸ் வச்சுட்டு பெருசாக எடுக்க முடியல. ஒரே எக்ஸைட்மெண்ட். மாலுக்கு போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டப்போ நோன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறம் வந்து மாலுக்கு போகலாம், படம் பார்க்கலாம், கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ நிரனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ப்ரோசோன் மால் ஆஸ் யூஷுவல் எங்களோட நெக்ஸ்ட்டு வீடு மாதிரி. நிரனே மாலை க்ராஸ் பண்ணுறப்போ உள்ளே போகணுன்னு கேட்குற அளவுக்கு அவனுக்கு நாங்கள் அடிக்கடி அங்கே கூப்பிட்டு போயிருக்கோம். ஏன்னா நமக்கு ஆக்சசபிளாக இருக்க ஒரே இடம் வந்து அதுதான் பக்கத்தில். போன உடனே அவர் எக்ஸைட்டடாக உள்ளே போயிட்டு ஆஸ் யூஷுவல் இந்த ஒன் டைம் நாங்கள் 100 ருபீஸ் கிட்ட காயின்ஸ் போட்டு ஆக்சுவலி வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து இதை பண்ணுறதே கிடையாது. ஸோ அவங்க விளையாடிட்டுருக்கப்போ ஒருத்தவங்க நீங்கள் ஜிபே பண்ணுங்கள், நான் கேஷாக 100 ருபீஸ் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு வழியில் ஒரு சோஷியல் சர்வீஸ் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்டு 100 ருபீஸ் அமௌண்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நான் வீட்லேருந்து கிளம்புறப்பே டிக்கெட்ஸ் இருக்கா, அப்படி ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் கிளம்புனேன். போயிட்டு அங்கே போய் ஃப்ரீயாக இருக்க ரோவில் எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு நிரனை வந்து பக்கத்து சீட்டில் உட்கார வச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் போயிருந்தேன். அதே மாதிரி நமக்கு அப்படி தான் அமைஞ்சுது. கொஞ்ச நேரம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் நிரனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ நான் கரை மூவி பார்க்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு பிளான் பண்ணி போயிருந்தோம். நூன் ஷோ தான் எடுத்திருந்தேன். ஸோ கண்டிப்பாக நிரன் வந்து ஒரு ஹாஃப் ஃபிலிம் பார்ப்பான், பிரேக்குக்கு அப்புறம் தூங்கிடுவான்னு எனக்கு தெரியும். ஸோ அதை பிளான் பண்ணிட்டு போனேன். பட் அவன் முழிச்சிருந்தாலுமே ஓரளவுக்கு படம் பார்ப்பான். ரொம்ப டிஸ்டர்பிங் சைல்டு கிடையாது. சமத்தை உட்காந்து பார்த்துட்ருப்பான். ரொம்ப ரேராக தான் லாஸ்ட்டில் எழுந்து போகணுன்னு சொல்லுவான். ஸோ நான் பிளான் பண்ண மாதிரியே ஃபஸ்ட் ஹாஃப் மூவி பார்த்தாரு, செகண்ட் ஹாஃப் வந்து தூங்கிட்டார். இப்போ வந்து பக்கத்து சீட்டில் யாராவது பாப்கார்ன் வாங்கிடக்கூடாது, வாங்கினா உடனே வேணும்னு அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது எல்லாம் தெரியுது. அடம் பிடிக்கிற ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எதை பார்த்தாலும் வேணும்னு கேட்குறது. பட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை இது வேண்டாம், டேடி வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம், நான் உனக்கு வந்து பெருசாக ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டியாக வந்து நிறைய ஏமாற்ற முடியுது. பட் இதுவும் எவ்வளோ நாள்னு தெரியல. ஸோ மூவி முடிஞ்சது. நிரனும் செகண்ட் ஹாஃபில் நான் சொன்ன மாதிரியே தூங்கிட்டார். அடுத்த ஃபன் சிட்டியில் போய் ஒரு 1000 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சேன். பட் நிரனுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஏதோ அவனுக்கு எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சோ இந்த இடத்துக்கு அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஒரே ஒரு டைம் தான் பே பண்ணி கூப்பிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து சும்மா இது அமுக்கி விளையாடு அப்படி இப்படின்னு சொன்னால் பே பண்ணாமல் சும்மா அப்படி பக்கத்தில் எல்லோரும் விளையாடுறத பார்த்து விளையாடிட்டுருப்பாங்க. சரி, போன தடவை எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக கஷ்டமாக இருந்தது. சரி, நம்ம ஏன் வந்து பே பண்ணாமல் விட்டுட்டோம், ரொம்ப ஜாலியாக விளையாடிருப்பாங்க போல் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் ஸ்பெஷலாக இதை பிளான் பண்ணதே. பட் அன்றைக்கி காட்டின எக்ஸைட்மெண்ட் இன்றைக்கி காட்டலை. குட்டீஸை நம்பி நம்ம ஒரு பிளானும் போட முடியாது. ஆஸ் யூஷுவல் பால், கார் அதுதான் அவருக்கு பிடிக்கும். அதோட விளையாடிட்டு இருந்தார். நான் வந்து போகிறப்பவே மைண்ட் செட் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். நம்ம இன்றைக்கி ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணும், அது மாதிரி நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிருக்கோம், டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் மைண்ட் செட் பண்ணி போயிருந்தேன். நான் கொஞ்சம் நேரம் தான், குட்டீஸ் வச்சுருக்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கொஞ்சம் நேரம் தான் நம்மளால் வந்து ஓகே சரி விளையாடு நான் வெயிட் பண்ணுறேன்னு தோணும். அதுக்கப்புறம் நமக்கு சுத்தமாகவே
இருக்கவே முடியாது, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த தடவை ஓகே, நிரனுக்காக நமக்காக வந்திருக்கோம், குவாலிட்டி டைம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணி வந்திருந்தேன். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் போச்சு. ஃப்ரோசன் மாலில் ஃப்ரோசன் பாட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, நான் அதை கேப்சர் பண்ண மறந்துட்டேன். ஸோ அங்கே வந்து எங்களோட ஃபேவரெட். ஸோ அங்கே வந்து நிரனுக்கு ஒரு ஐஸ்கிரீம், எனக்கு ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரியான மழை ரிட்டன் வரப்போ, ஸோ என்னால் அதுக்கான வீடியோ எடுக்க முடியல. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.